அதோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. ஆனா மீறி போட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பொய்யா இருந்தது. வண்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே இல்ல. வணக்கம், நான் உங்க பாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சு. நம்மளோட பெகசஸ் மாப்பிள்ள இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துருவாங்க. இப்போ எங்க வாசா இருக்கேன்னா மதுரைக்கு வந்துட்டேங்க. ஏன் வாசா வர்றதை vlog பண்ணல? எப்பவுமே vlog பண்ணுவேன்னா ஆக்சுவலி பல vlog பண்ணிட்டேங்க. இதே மாதிரி நம்ம அண்ணாங்க வந்து பாருன்னா கார் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து பாருன்னா கிளம்பி வந்துடுவேன், நீங்கள் வாங்க வாசன் அப்படின்ட்டுருவாங்க. நானும் கிளம்பி வருவேன். அப்புறம் பார்த்தா இல்லைன்னு சொல்லி ஏமாந்து போயிருந்திருக்கேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி கிடைச்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவங்களும் ஆர்டர்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஏதாவது டிலே ஆகுமோ அப்படின்னே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் காப்பி எல்லாமே கையில் வந்துருச்சு. ஸோ நாளைக்கு இல்லை இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட காரை திரும்ப எடுத்துடலாம். அம்மா வந்து பார்த்தா கோயம்புத்தூர்லேருந்து வர சொல்லிட்டு அம்மா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. காரை மிஸ் பண்ணியா வாசா அப்படின்னா மிஸ் பண்ணுங்க. அதோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. ஏன்னா நார்மலாக பேச்சுலராக இருக்கிறது லைஃப் வேறு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கார் ரொம்ப நெசசரியாக தேவைப்பட்டுச்சுங்க. கல்யாணமாகி ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கார் தான் வாங்கினோம். கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் கார் தர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆனாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் தேவைகள் இருக்குல்ல. நானுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு கார் வாங்கிடக்கூடாது. ஏன்னா கார் வந்து ஒரு டிப்ரிசியேஷன். ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு கார் இருக்கு. அப்படி வாங்கணும்னா இன்னொரு டாப் அண்ட் கார் தான் வாங்கணும். அதை விட லோ அண்ட் கார் வாங்கினா நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். காரே வரல. கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வலினோ கார் எடுத்தோம். நல்லபடியாக இந்த காரும் வரப்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா சார் ஃபோன் ஸ்பீக்கர் பேசினதுக்கு இவ்வளவு கடுமையாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க. இது டிடிஎஃப் வாசனுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ எல்லாருக்குமே இதே மாதிரி கடுமையாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நாடு வந்து பண்ணால் ரொம்ப டிசிப்ளினாக ஒரு ஜப்பானை விடவே நம்ம பயங்கரமாக இருப்போம். ஸோ அது என்னோட ஆசை. பட் டிடிஎஃப் வாசனுக்கு மட்டும் இவ்வளோ கடுமைகள் வேணாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு வந்து பண்ணால் நம்மளோட பெகசஸ் மாப்பிள்ள வர போகிறான். ரொம்ப ஆசையாக பார்த்து ரெடி பண்ண காரு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்க போகிறான்னே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. பல வாட்டி வந்து பண்ண காரை பார்க்க முடியுமான்னு வந்திருக்கேன். பட் வண்டி மூடியே வச்சிருந்தாங்க. ஃப்ரண்ட் டயர் பக்கம் வந்து பார்த்தா பஞ்சர் இருந்துச்சு. அது மட்டும் தான் நான் பார்த்தேன். மத்தபடி என்ன கண்டிஷன் நல்லபடியாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஷெட்லாம் வச்சிருக்காங்க, மூடிலாம் வச்சிருந்தாங்க. நல்லபடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு எடுத்துருவோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நம்மளோட ஹைபுசாவை எடுத்து இதே மாதிரி சீக்கிரமா பாஸ்போர்ட் லைசன்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்து ஒரு மோட்டோ வ்ளாகிங் பண்ணணும்னு பயங்கர ஆசையா இருக்கேன். ஸோ எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். ஓகே டிடிஎஃப், நம்ம சேனலுக்கு யாராவது சந்தேகம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான் தட்டிக்கோங்க. ஓகே டிடிஎஃப், வாங்க வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்க முடியாது. சந்தோஷமா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ தேங்க்ஸ்மா. ஐயோ ரொம்ப நன்றி. இருக்க ஜெனரேஷன் பசங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வயசாச்சு உங்களுக்கு? இப்போதான் ஸ்டார்டிங் 18 இப்போ ரன் ஆகுது. 18 முடிஞ்சிருச்சு. இப்போதான் ரன் ஆகுது 18. ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசு. ஆமாம். ஸோ அதனால கொஞ்சம் நிதானம், டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி எல்லாமே. இந்த வயசுல என்ன நிறைய லவ் வரும். ஆமாம். பொட்டச்சிகளை பார்த்தா புத்தி பிறண்டு போதா உனக்கு? கொஞ்சம் லவ் இல்லை, நிறைய லவ் வரும். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்ல ஒரு லவ்வும் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது இட் வில் டேக் சம் டைம்ஸ். அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லாருக்கும் அது ஈஸியாக அமைஞ்சிடாது. வீட்டில் என்ன திட்டினாலும் அது நம்ம நல்லதுக்கு தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? போட்டோகிராஃபி. அப்போ சூப்பர், பெரிய விஷயம். 18 வயசுலேயே கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். வெரி குட்ரா. அப்போ அதை நோக்கி அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி எடுத்துட்டு போகலாம். கண்டிப்பாக ரன் ஆகும், மிஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். அவன் கேட்குறேன் இப்போ உங்களுக்கு வாங்க சார். இன்ஃபினிட்டி, அவ்வளோதான். இன்ஃபினிட்டிங்கிற போது அது கடவுளுக்கு மேலே. அந்த ஷூரிட்டி பாண்ட் வந்து நம்ம ஓப்பன் கோட். என்ன வாசா, நம்ம அட்வொகேட்னா பயங்கரமா வேலை செய்யறது போலன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அண்ணன் எடுக்கல வண்டி வெளியே. வண்டி தானே வேணும், எடுத்து உன் கையில கொடுத்துட்றேன். புரியல எனக்கு. ஆக்சுவலி அண்ணன் தாங்க நம்மளோட கேஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால ஸோ அண்ணனால பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு லாயரை வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வச்சு நீ வந்து ஃபர்தரா வந்துட்டு அதெல்லாம் சும்மா ஃபன்னு, அதெல்லாம் நகைச்சுவை, அதெல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க. யாரோட லக்குது? உன்னோட லக்கு தான். கொடுருவேன். இப்போ எப்போ நான் வண்டி வரும்? அது ஆக்சுவலி இது சால்வன்சி வேணான்ட்டாங்க. ஷூரிட்டி அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்தாலே போதும்ட்டாங்க. இப்போ இன்னைக்கு எடுத்துட முடியுமா? அதை வாங்க சொல்லி பேப்பர் வாங்க சொல்லி. இன்னைக்கு ஆயிடுமா இல்லை நாளைக்கு ஆயிடுமாண்ணா? காட் கிரேஸ். இல்ல புரியல. இன்னைக்கும் ஆகலாம், நாளைக்கும் ஆகலாம். ஆனால் நாளைக்குள்ள முடிஞ்சிடும். காட் கிரேஸ். டிடிஎஃப் டைமில் வச்சுன்னா ஆஃப்டர்நூன் 2:30 ஆச்சுங்க. இப்போ கார் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். காரோட கண்டிஷன் வந்து போன வாட்டி கார் இந்த பக்கம் திருப்பி வச்சிருந்தாங்க, இப்போ மறுபடியும் கார் அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்காங்க. வண்டியில மூடி தாங்க இருக்கு. ஆனால் நம்ம கொடுத்த கவர் இல்லை, இது ஏதோ வேற ஒரு கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஆனால் கண்ணாடி எல்லாம் உடஞ்சி தொங்குற மாதிரி இருக்கு. அதுதான் என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல.
The next day. ஆக்சுவலி இது வந்து டே 2. ஸோ வந்து முந்தானேத்தே வந்து பண்ண வந்துட்டேன். நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ்லாம் அந்த ஒரு வேலை தான் போயிட்டுருக்கு. கோர்ட்டில் வந்து ஆர்டர் ஆயிடுச்சுங்க கார் எடுத்துக்கலான்னு சொல்லி. பட் ஆர்டர் ஆன உடனே வந்து பண்ணால் அந்த ஆர்டர் காப்பிக்காக வெயிட் பண்ணோம். அந்த ஆர்டர் காப்பி வந்த உடனே அதில் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஷூரிட்டிலாம் நிப்பாட்டணும். அந்த வேலைகள் தான் போயிட்டுருக்கு. அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருந்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போன வாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்க வந்தேன். இன்னும் அவ்வளோ டேமேஜாக இருக்கிற மாதிரி தெரில. சரி இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கார் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போனேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு இருக்குங்க ஒரு 30, 40, 50 கார் இருக்கும். பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 2000 பைக்ஸ் பக்கம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரில. ஆனால் அதில் எந்த வண்டியுமே க்ளோஸ் பண்ணி வைக்கல. நம்ம வண்டியை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ நல்லா தான் பார்த்துக்கிறாங்க நம்ம வண்டியை. எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனாலுமே வந்து பார்த்தா முன்னாடி நம்பர் பிளேட்டையே காணும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பின்னாடி வண்டி வருதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடிலாம் உடஞ்சி கீழே தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப வலிச்சிருச்சு. என்னடா இது நம்ம கார் எப்படிலாம் பார்த்து ரெடி பண்ணோம். இத்தனைக்கு அது ரொம்ப புது காருங்க. கார் எடுத்து என்னங்க ஒரு 2 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தா சீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காரை இந்த கண்டிஷனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இது என்ன ஆயிருந்திருக்குன்னு தான் மனசில் ஓடுது. எலி உள்ள பூந்து ஒயர்கள் எல்லாம் கடிச்சு காலி பண்ணியிருப்பானுங்களா? அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இந்த சீட்டெல்லாம் நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. டயர்லாம் காலி. ஒரே இடத்துல நிப்பாட்டியே வச்சிருந்து டயர்லாம் காலி. அதுவும் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை எனக்கு தெரிஞ்சு பெருசாக யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எடுத்துருவோம். இந்த டே 2 இல்லைனா டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் எடுத்துருவோம். வண்டி வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வருத்தமாக இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் வருத்தம் இருக்குது, கோவம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எதனால் வருத்தமும் கோவமும் அப்படின்னாங்க, ஃபோன் ஸ்பீக்கரில் பேசுனது உண்மைதாங்க. ஆனால் மீறி போட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பொய்யா இருந்தது. அது தவறு இல்லை. ஒரு மனுஷன் என்ன தப்பு செய்கிறானோ அந்த தப்புக்கான தண்டனை தர்றது தப்பு இல்லை. அந்த மனுஷன் பண்ணாததெல்லாம் பண்ணேன்னு சொல்லி போட்டா அந்த மனுஷன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணேன்னாலும் பண்ணேன்னு தான் சொல்ல போறானுங்க, நான் பண்ணலைன்னாலும் பண்ணேன்னு தான் சொல்ல போறானுங்க. அதனால பண்ணிட்டே போயிடுறானே அப்படின்னு அவன் நினைச்சிடக்கூடாது இல்லை. ஆக்சுவலி இந்த நம்மளோட சட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருது இல்லை. ஆக்சுவலி டிடிஎஃப் இப்போ டைம் என்ன ஆச்சுன்னா ஈவினிங் 5 o'clock பக்கம் ஆச்சு. இவனுங்க பசங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ இப்போ பசங்கள்லாம் வந்து கால் பண்ணி ஆர்டர் காப்பி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆர்டர் எப்படா கேன்சல் ஆகும் எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே டக்குன்னு நின்றுச்சு. என்னப்பா சொல்றீங்க, அது எப்படா கேன்சல் ஆகும்? தச்சு ஒரு வேலை என்ன சர்ப்ரைஸ் பண்ண பாக்குறீங்களா? எனக்கு வேற வேலை இல்லையாண்ணா, நானே பசிக்குதுன்னு சொல்லிட்டு நின்று இருக்கேன். இங்க வானா உள்ள வானா தயவு வானா. நான் சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லையாண்ணா, உண்மையாவே கேன்சல் ஆயிடுச்சு போலண்ணா. நான் என்னன்னா அழகுது வாழ்க்கையில பைக் ரைட் பண்ணும் போதெல்லாம் என்னைக்குமே நான் ஃபீல் பண்ற விஷயம் நைட் டைம்ல லைட்டே போட மாட்டேங்கிறாங்களே. நிறைய இடத்துல அந்த லைட் கொஞ்சம் இடத்துல வந்தாலும் சரி ரொம்ப தூரம் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி தோணும். ஏன்னா ஆப்போசிட்ல வர்ற வண்டி நம்ம வண்டியோட பவர் கம்மியா இருக்கும், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஆனா இந்த ரோடு பாருங்க எவ்வளோ தூரம் அப்படியே லைட் இருந்துகிட்டே இருக்கு. அடாடாடாடாடா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நம்ம மதுரை கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த வாட்டி ஓட்டு எங்க அண்ணனுக்கு தான். யாரும் அவங்க அண்ணன்னா மூத்தவங்க எல்லாரும் அண்ணன் தானுங்க, எல்லாரும் அண்ணன் தாங்க. டிடிஎஃப் இந்த வீடியோ டே 3 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். என்ன வாசம் நேற்று ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. என்ன ஊருக்கு ஏதாவது கிளம்பிட்டீங்களானா? இல்ல டிடிஎஃப் அது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆர்டர் எல்லாம் கேன்சல் ஆகல. ஆர்டர் வந்து பண்ண நல்லபடியா ஷூரிட்டி எல்லாம் நிப்பாட்டி நம்ம அண்ணன் தான் நமக்காக ஷூரிட்டி போட்டாரு. கிட்டத்தட்ட அது பெரிய ஷூரிட்டி. நார்மல் ஷூரிட்டிங்கிறது நார்மல் யார் வேணா போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த கண்டிஷன்ல ஒத்துக்கிட்டு நமக்காக நம்ம அண்ணன் வந்து பண்ண கையெழுத்து போட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க, நேரா நம்ம வண்டி இருக்கிற இடத்துக்கே போக சொல்லிட்டாங்க. லாயர்லாம் அங்கே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா கார் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னே தான் மைண்ட். கார் கண்டிஷன்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கும்னா யோசிச்சு கூட பார்க்க முடியல, அப்படி இருக்கும் கார். நான் என்ன நினைச்சேன்னா எப்படியும் உள்ளெல்லாம் எலிங்க பூந்துருக்காது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் தான் நம்ம பசங்க சொல்றாங்க காருக்குள்ளெல்லாம் எலி அசால்ட்டா பூந்து சீட்ல இருக்கிற பஞ்சுகள்லாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக் மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாம் தெரியுமா, அப்படி பூந்து விளையாண்டுருப்பானுங்க அப்படிங்கிறாங்க. உள்ள சீட் எல்லாம் கிழிக்காம அதே மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் கடிக்காம இருந்தா நம்ம லக்கி. 1.25 வருஷம் பக்கம் ஆச்சு இல்லைங்க. பாப்போங்க அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டா தெரிஞ்சிடும். ஆனா இப்போ நம்ம வெளியே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கோம்லடா, அது இருக்கிறதுனால உள்ள ஒரு பெயிண்ட் ஒண்ணா இருக்காதுடா, அது ஒண்ணு பிளஸ். ஆனா எனக்கு என்ன வருத்தம்னாங்க, அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு வருத்தம். எங்க அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க நேத்து, ஏன்டா உங்க அப்பா இத்தனை வருஷம் போலீஸா இருந்திருக்காரு, ஒரு நாள் என்னை கோர்ட்டுக்கோ இல்ல ஸ்டேஷனுக்கோ கூப்பிட்டு போனது இல்லடா, இது 2வது வாட்டி அப்படின்னாங்க. வருத்தமா இருந்தது. நீ அடுத்தது என் ஒய்ஃபு தான்.
எதுக்கு? இந்த கார் அவ பேர்ல தானே இருக்கு. அவ்வளோதான் பிளான் பண்ணிட்டீங்க. இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. டிடிஎஃப் வண்டி பக்கத்துல போய் நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் கழிச்சு பக்கத்துல போய் நின்று பார்க்குறேங்க. ஆனா வண்டி கொஞ்சம் அன்கண்டிஷன்ல தான் இருக்கு. இன்னும் எந்த அளவுக்கு அன்கண்டிஷனா இருக்குன்னு சொல்லி தெரியல. அந்த துணியெல்லாம் இன்னும் எடுக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமா நிக்கிறதுனால பாம்பு பூச்சிங்கெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். அதனால ஆளுங்க வராங்க. ஆளுங்க வந்தக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு இருக்காங்க. நீ பாத்தியா உனக்கு எப்படி இருக்கு வண்டி? கார் வெளியேந்து பார்க்கவே கண்டிஷன் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குண்ணா. உள்ள பயங்கரமா இருக்குங்கிறியா? கண்டிப்பாக உள்ள ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இல்லை எனக்கு ஃபிசிக்கலாக நிறைய டேமேஜ் இருக்கும் வண்டியில். தண்ணிலாம் வந்து இங்கே இதாகலைல்ல, அந்த மாதிரிலாம் ஆகலை. இப்போ வேற டேமேஜ்லாம் இருக்காது. இன்ஜின் சார்பாலாம் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. சைட்லேருந்து எதாவது தெரியுமான்னு பார்த்தா ஒன்றும் தெரில, ஃபுல்லாக மூடி வச்சிருக்காங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 12:20 ஆச்சுங்க. அவ்வளோதான் இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. என்ன வாசம் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க அவ்வளோதான் கார் எடுத்தாச்சா அப்படின்னா அங்கே தாங்க ஒரு சின்ன சம்பவம்னு சொல்லிட முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமாமாங்க. ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு முக்கியமான சிக்னேச்சர் இன்னும் வரலையா. ஸோ அதுக்காக ஹை அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து நினைக்கிறேன். அது வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கிளம்பிடலாம். பிளான் பண்ணுவாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புகிறேன். ஆறுபடை வீடுல ஒரு வீடான நம்ம பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேஜிக் நமக்கு நடக்குங்க. அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா நான் முருகர்கிட்ட வேண்டியிருந்தேன். லைசன்ஸ்லாம் சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கடவுளே எந்த வண்டி ஓட்ட முடியாது, அட்லீஸ்ட் என்ன கார் மட்டும் ஊட்ட வைங்க அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு அப்ரூவல் கிடைச்சது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு முருகருக்கு நன்றி சொல்றதுக்காக வந்தேன். அந்த வந்த இடத்துல தான் ஒரே ஒரு இடத்துல ஃபோன் ஸ்பீக்கர் பேசி முருகர்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காருக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கார் எடுக்க போறோம், வண்டி முருகரை வந்து பார்த்துட்டு போறோம். அதுவும் ஆறுபடையில ஒரு வீடு, இதுவும் ஆறுபடையில ஒரு வீடு. சரிங்க, நான் என்ன ஏதுன்னு சரி பார்த்துட்டு நான் அப்புறம் வேலை கண்டினியூ பண்றேங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 8:45 ஆச்சுங்க. கார் வேலை தான் போயிட்டு இருக்கு. 4 டயருமே வந்து பார்த்தா சுத்தமாக காற்று இல்லைங்க. 2 டயரில் 0ல இருந்தது, இன்னொரு டயரில் 13 இருந்தது, இன்னொரு டயரில் எவ்வளோ இருந்ததுன்னே தெரில. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ஃபுல்லாக 4 டயர்லையுமே காற்றடிச்சு முடிச்சாச்சு. அதில் வேறு பேட்டரி வேறு டவுன் ஆயிடுச்சு காற்றடிக்கிற மிஷினில். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அடிச்சு வச்சிருக்கோம். 2 டயரில் 30 போட்டாச்சு. அப்புறம் இன்னொன்று ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. அதனால ஓப்பன் பண்ணுற அண்ணாவை கூப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்காக இன்னொரு பேட்டரியை வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அண்ணாங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஓட விட்டோம்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மீட்டரில் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னாங்க, இப்போ டோவிங் வெஹிக்கிள் கொண்டு வந்துட்டேன். டோவிங் வெஹிக்கிளில் வண்டி எடுத்துகிட்டு போய் இங்கே பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டில் விட்டு என்னென்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு தெளிவாக கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி அடுத்தது முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானுங்க. அம்மா வந்து பண்ண கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போயிடலாங்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போனோம்னா டோவிங் வெஹிக்கிள்கே தனி செலவாகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து ஆயில் மட்டும் மாற்றி அப்படியே ஓட்டிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இப்போ மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எல்லா ஐடியாவும் தெரிஞ்சிருங்க. ஓகே, டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ டிடிஎஃப் அட்லாஸ்ட் நம்மளோட வண்டி எடுத்தாச்சுங்க. அங்கே இருக்கா நம்ம மாப்பிள்ளை. பட் ஆக்சுவலி என்ன கண்டிஷனில் இருக்கானே கண்டுபிடிக்க முடியலைங்க. ஏன்னா வண்டி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தான். ஸோ வந்து பெட்ரோலை போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பெட்ரோல் ஊற்றணும், எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் மொத்த பெட்ரோலும் கீழே கொட்டிடுச்சு. பெட்ரோல் போகிற டியூபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலி கடிச்சிருச்சுங்க. அதனால் வண்டி சுத்தமாக ஸ்டார்ட்டே பண்ண முடியல. இப்போ வந்து இந்த டோவிங் வெஹிக்கிளில் போட்டு தான் எடுக்க போகிறோங்க. ஸோ அவ்வளோதாங்க, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வண்டி அங்கே போயிட்டுருக்கு பாருங்க. இந்த பெரிய பெரிய சூப்பர் காரெல்லாம் வந்து பார்த்தா டெலிவரி பண்ணுறதுக்கு இப்படி தாண்டா எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கு. மேலே ஒரு துணியை போத்திட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. பயங்கரமாக இருக்குது. நீ மெக்கானிக் என்னென்ன சொல்ல போகிறாருன்னே தெரியலையே. வண்டிக்குள்ளே எட்டி பார்த்தேங்க, ஒன்றும் ஆகலை. அப்புறம் கதவெல்லாம் திறந்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே எலி ஒன்றுமே பண்ணல. குப்பைக்கு இப்போல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன், அதெல்லாம் கரெக்டு தான். சீட்டை வாயே வைக்கல. அந்த முருகர் போட்டோ பார்த்தீங்கன்னா பார்த்து நான் அப்படியே எலி கூட கடிக்காம அப்படியே இருந்துச்சு பாத்தீங்களா? முருகா பரவாயில்லையே, ஒண்ணுமே ஆளு நினைச்சோங்க. பறக்கிற மாதிரி இருக்கே என் வண்டி. ஹீமேன் சூப்பர்மேன் மாதிரி பறந்துட்டு போயிட்டு இருக்கா நம்ம காரு. ஸோ டிடிஎஃப் டைம் ஆச்சு. நைட்டு ஒரு 11 மணி பக்கம் ஆச்சுங்க. நல்லபடியாக நம்மளோட வண்டி எடுத்துகிட்டு வந்து மெக்கானிக் ஷெட் கிட்ட சேர்த்தியாச்சு. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னாங்க, இப்போதைக்கு வண்டி நார்மலாக செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அண்ணாங்க தந்துருவாங்க. ஸோ நம்மளோட கோயம்புத்தூர் ஷோரூமில் கேட்டு பார்த்தேன். ஸோ அவங்க அங்கே 8 hours சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வண்டி நார்மலான ஒரு சர்வீஸ்
இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் பிரேக் ஆயில், அதாவது வண்டியை ஓரளவுக்கு ஓடுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டு போய் மொத்தமாக வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஏது அப்படிங்கிறதுல இதுக்கப்புறம் தான் சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ப்ரோ தேங்க்யூ. நம்மளால் தான் விட்டு வீடியோ விளையாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ ஹாய்டா. ஆனால் பாவம் எடிட்டர் இதெல்லாம் வைப்பாரான்னு தான் தெரில, வைக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அப்படியே வந்து பண்ண நம்மளோட வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பயங்கர சந்தோஷமாக இருக்குது. பட் சின்ன சின்ன வருத்தங்கள் தான், அது அந்த வருத்தங்கள் இருக்க தானே செய்யும். பட் இவன் வந்து அட்லாஸ்ட் ஆக்சுவலி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க, வண்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே இல்லை. ஸோ எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு நம்ம டிடிஎஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திறந்து அந்த முருகர் ஃபோட்டோ மட்டும் காமிச்சிடுறேன் நான். இங்கே காணும். அம்மா இங்கே முருகர் ஃபோட்டோ இருந்துச்சு பார்த்தீங்களா? அங்கே இருக்குங்க. முருகரில் தொடங்கி முருகரில் முடியணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல.